ஸோ ஹைரோட அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கு ஜோங்கோட ஒன் ஷாட் ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் அந்த சேனலில் நான் போட்டிருந்தேன் ஜோங்கோட இது எனக்கு 4th இயர். ஸோ என்னால் நம்பவே முடியலடா அதுக்குள்ளே 4 years ஆகிடுச்சான்னா ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவனுமே அதே மாதிரி தான் இருக்கான், நானுமே அதே மாதிரி தான் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி ஜங்குக்கா. ஸோ இந்த 4th இயரில் நீ எனக்கு கொடுத்த லவ் இன்னும் 40 years ஆனாலுமே யாராலையுமே கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்துருக்க. ஸோ சீக்கிரமாக மிலிட்ரிலேருந்து வந்துடுறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்வளோன்னா என்னால் வார்த்தையோட சொல்லவே முடியல. நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் உன்னை. ஸோ சீக்கிரமாக வாடா. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. ஸோ ஜோங்க் வந்து ஒரு மாஃபியா அண்ட் நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு டீலில் இருந்த ஒரு பர்சனோட பொண்ணு. அவன் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக தான் அவன் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இன்ட்ரோவே நம்ம போதும்னு நினைக்கிறேன்டா. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உட்காந்துட்டு எதுக்கு தான் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ, அது சரி அவர் எங்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு, இப்போ தானே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணோம், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, நம்ம கொண்டு வந்த சாபம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் உங்கள் ரூமில் வந்து புலம்பிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் வந்துட்டு ஏய் நான் யோசிச்சுட்ருக்கா. ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்லான்ட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டியா? இப்போ நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டீங்க, நான் எதுக்கு சொல்லணும்? நான் என்னமோ பண்ணேன், உங்களுக்கு என்ன? ஏய் வாய் பேசிகிட்டு இருக்காதுண்ணா, நான் கேட்டுருக்கல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எனக்கு ஒர்க் இருக்குது, நான் நைட் லேட்டாக தான் வருவேன், எனக்காக ஒன்று முடிச்சுட்ருக்க வேண்டாம், தூங்குண்ணா. சரி தூங்குறேன். அப்புறம் நைட்டுக்கு நான் ஏதாவது ஆர்டர் பண்ணி விடுறேன், சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் சமைக்க தேவையில்ல. சரி. எத்தனை மணி ஆகும் வர? ஆகும் 1 மணி 2 மணி ஆகும். வெயிட் பண்ணாத, தூங்கிடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு சரி இவன் வந்து வெளியில் தானே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு ஐயோ மின்னி, என்னடி எதுக்கு அழுதுட்ருக்க? எதுக்கு அழுதுட்ருக்கியா? என் வாழ்க்கையே இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன ஆச்சுவேன்? என்ன ஆகணும்? எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆச்சு. அதுவும் எனக்கு ஒரு மாஃபியா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கடி. அவன் சிரிக்க கூட மாட்டேங்கிறான். அவனுக்கு சிரிக்க தெரியுமான்னு கூட தெரியல. இந்த நேரமும் வேறப்பாவே தெரியறான். இப்போ அதான் பிரச்சனையா? அதான் பிரச்சனையாவா? அது சரி, உனக்கு ஜிமின் மாதிரி ஒரு அமைதியான, சரி என்னவோ அமைதி இல்லைனாலும் கொஞ்சம் ரொமான்டிக்கான நல்ல பையனை கிடச்சிருக்கான். எனக்கு இப்படி ஒரு மாஃபியா, ஐயோ என்னால் முடியல. வர சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான், போகிறான், அவ்வளோதான் பண்ணுறான். என்கிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. சரி ரிவெஞ்சுக்காக தானே கல்யாணம் பண்ணோம், அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டான பார்த்துக்க கேட்க தானே வேணும். என்னடி நீயும் இப்படிலாம் பேசுகிற? இப்படிலாம் பேசுகிறேன்னா நான் சரியாக தானே சொல்கிறேன். சரி தான், இன்னைக்கு வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ என்ன அவனை லவ் பண்ணுமா? அது அப்படின்னும் இல்லை, லவ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல. உண்மையாவா? அவனை பிடிக்காம தான் பர்த்டேக்கு என்னெல்லாம் வாங்கலான்னு இப்பயே திங்க் பண்ணி வச்சுருந்தியா? அது என்ன தான் பிடிக்கலனாலும் ஹஸ்பண்டாக போயிட்டான். பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. சரி பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்றதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு நீ இப்பயே திங்க் பண்ணிட்டு எதுக்கு இருந்த?
அது 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 தோணுச்சு அவ்வளோதான். அதெல்லாம் லவ் இல்லை. அது ஏதோ தோணுச்சு. சரி நம்மளை பார்த்துக்கிறானே, சோறு போட்டு வளர்க்குறானே அப்படின்ட்டு தான். அந்த கொஞ்சம் லாயாலிட்டியாவது எனக்கு இருக்கணும்ல. அப்படி சந்தோஷமாக தான் இருக்கேன். மாஃபியா புலம்புறேன். இப்போ தானடி புலம்புனேன், அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கியாமா? சந்தோஷம்லாம் எப்பயோ போயாச்சு. அப்பா என்னை விட்டு எப்போ போனாரோ அப்போ என்னோட சந்தோஷம்லாம் போயிடுச்சு. சரி பையன், நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காதானே? ஐயோ இல்லை நான் உன்கிட்ட வந்து சொல்லலை, அப்புறம் தப்பாயிடும். என்னடி? உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி டெய்லி? ஐயோ அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. டெய்லி போட்டு பண்ணுறான்டி, இன்னும் ஒரு மாதிரி இல்லாமல் பண்ணுறான்டி. மனுஷனா அவன். உனக்கு வலிக்கலையா? எதுவுமே கேட்க மாட்டான். நம்ம பாட்டுக்கு வரான், பண்ணுறான், போகிறான், தூங்கிட்டு போகிறான், அவ்வளோதான். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. என்ன பையன், காலேஜில் நீ எவ்வளோ பெரிய ஆள், எனக்கேவாவா கொல்லுறான்டி. வெட்டுக்குன்னு வந்துடா, அவன் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறான். சரி பையன், அதான் நான் கேட்டேன்ல, உன்னை லவ் பண்ண வச்சுட்டு அதில் மாறிடும்ல. இதில் மாறும் நீ நினைக்கிற? அதெல்லாம் மாறவே மாறாது. எனக்குன்னு எழுதுனது அப்படி தான் நடக்கும். என்னை விட்டு போகிற மாதிரியும் தெரியல, என்ன உயிரோட வச்சிருப்பானாலும் தெரியல. இப்படி பண்ணியே சாவடிக்க போகிறான். நான் ஒரு நாள் இதனாலே சாக போகிறேன். இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்காத பையன். பின் என்னடி, அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. வந்த உடனே பாயிறான். முடியலடி. இருந்தாலும் நீ ஏன்டி அவன் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்க? நான் சொல்றேன் எனக்கு லவ்லாம் இல்லைன்ட்டு. அப்புறம் எதுக்கு என்னை அவன் பர்த்டேக்கு இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்? அதுவும் இன்னும் செப்டம்பர் மாதம் இருக்கு பர்த்டே. நீ இப்போ மேலே உட்காந்துட்டு என்ன கிஃப்ட் பண்ணலாம் எனக்கு எதுக்கு? அது அவன் எங்கள் அப்பா கூட டீலில் இருக்கும்போது எனக்கு அவன் மேலே ஒரு லவ். நான் அதை அவன்கிட்ட சொல்லலை. இருந்தாலும் லவ் தானே. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோனா என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அவன் பிடிக்கும். அவ்வளோ பிடிக்குமா அவன்? ஆமாம், எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவன் இப்போ என் அப்பா மேலே இருக்க ரிவெஞ்ச்னால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால தான் டெய்லி இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் செத்துடலாம் போல இருக்கு. ஒரு நாளுமே என்னை பாசமாக தொட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்போயுமே ரிவெஞ்சாக தொடணும், ரிவெஞ்சாக என்ன ஏதாவது பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கான். இதுக்கு எதுக்கு வாழணும்? லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துடலாம் போல இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத வையன். பின் என்னடி, அவனை இப்போ பார்க்கும்போது எனக்கு லவ் தான் வருது, டெய்லி லவ் தான் வருது. ஆனால் அவன் பண்ணுற விஷயம், அவன் பண்ணுற தொழில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. செத்துட்ருக்கேன்டி. சரி விடு வையன், அவன் வந்துட்டு போகிறான். இல்லை அவன் வரமாட்டான். அவன் 2 மணி 3 மணி ஆகும்னு சொல்லிட்டு தான் போனான். சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மினி. அவன்கிட்ட உட்காந்து பேசலான்னா அவன் வீட்லேயே நிற்க மாட்டான். அதை விட அவனுக்கு பேசுறதுக்கு இஷ்டம் கூட இல்லை. என்னை மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான் தெரியுமா? சரி விடு வையன், அவன் ஒரு நாள் மாறுவான். ஒரு நாள் மாறி உன்னோட லவ்வை புரிஞ்சுப்பான். இல்லை, அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. அவனுக்கு என்னை எப்பயுமே பிடிக்காது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையன், அவனுக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். சரி நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவனுக்கு என் அப்பா மேலே இருக்க ரிவெஞ்ச் தான் கண்ணு முன்னாடியே நிற்குது. அவன்கிட்ட பேசி சால்வ் பண்ணலான்னு கூட என்னால் முடியலடி. நான் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. பாரு வையன், நான் வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா தரேன்.
என்ன ஐடியா? தரேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு ஓகேவா? என்ன ஐடியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னை விட்டு போகாத மாதிரியும் அவனுக்கு என் மேலே லவ் வர மாதிரியும் சொல்லு. இதுதானே நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன். அது அது என்னால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல. அவன் மேலே லவ் இருக்குதான், ஆனால் என்னாலலாம் அக்செப்ட் பண்ண முடியலடி. சரி பையன், நீ இதை அப்ளை பண்ணி பாரு, இது கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்காதுடி, அவள் ஓகேன்னு சொல்ல மாட்டா. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்ல பையன். என்னடி, அதான் சொல்கிறேன்ல, அவனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன் கண்ணில் எனக்கு லவ் தான் தெரிஞ்சது. ஆனால் என் அப்பா பண்ண ஒரு சின்ன தப்புனால அவனுக்கு என் மேலே லவ் இல்லை, ரிவெஞ்ச், கோவம் தான் வருதுன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ அதை விட எனக்கு அவன்கிட்ட பேசுகிறதுக்கு பயமாகவும் இருக்கு. அவன் என்ன சொல்லுவானோ, என்ன பேசுவானோ எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ பயமாக இருக்குடி. இது பாரு பையன், அவள் உன்னோட லவ் ஒரு நாள் புரிஞ்சுப்பான். நீ இதை கண்டிப்பாக பண்ணுன்னா. சரிடி, ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கும் பையன், நீ தான் நினைக்கணும். எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்லை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டானா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நீ முதல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒழுங்கா படுத்து தூங்கு. என்ன சாப்பிட்றது, எனக்கு சாப்பிட்டவே இஷ்டம் இல்லை. வேற ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொன்னான். எனக்கு அதுலலாம் இஷ்டம் இல்லை, எனக்கு பசிக்கவும் கிடையாது. அதுக்காக சாப்பிட்டாம தூங்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போயிட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தூங்கு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் காலிங் பெல் சத்தம் கேட்குதா? ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு கதவு திறக்கும் போது ஜங்கு, என்னடி இன்னும் தூங்கலையா? இன்னும் சாப்பாடு வரல, சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கல்ல? அது இன்னைக்கு இல்லையா, டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதான் வந்தேன். ஏன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வரலாம், உள்ள வாங்க. நான் சமைக்கவா? ஆர்டர் பண்ணிட்டீங்களே. சரி, இன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம், நாளைக்கு நான் சமைக்கிறேன். சரி சரி சரி, வா பெட் போகலாம். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். வேணும்னா மார்னிங் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நேற்று நீங்கள் பண்ணதுக்கே என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ இன்றைக்கும் பண்ணிங்கன்னா என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் நான் தானே கதவெல்லாம் திறந்து விடணும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் ப்ளீஸ். ஆனால் உனக்கு ரெஸ்ட் வேணும்னு எனக்கு தோணலைச்சலாம். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். சரி நான் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துடுது. ஸோ அவனும் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ வாங்கிட்டு உள்ள வந்துட்டான். இந்தா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்றைக்குமே இல்லாத மாதிரி இன்னைக்கு உங்களை பார்க்குறான். பார்க்கும்போது நீங்களும், இப்போ எதுக்கு நீங்கள் என்னை பார்க்குறீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். அது சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சாப்பாடு நல்லா தான் இருக்கு. ஏதோ நீ சமைச்ச மாதிரி பேசுகிற. இல்லை, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி நான் சாப்பிட்டேன். சரி உனக்கும் டயர்டாக இருக்குன்னு சொன்னால நீ போயிட்டு தூங்கு, நான் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு வந்துடுறேன்.
வெளியில் போகிறீங்களா? இல்லை, வீட்டில் தான். சரி, இப்போ நான் போயிட்டு தூங்கவா? போயிட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டு அவனும் தூங்கிடுறான். ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் அவன் ஞாபகம் வச்சுட்டு மார்னிங் உங்களை எழுப்பிட்டு என் எந்திரி, எந்திரிடி. சொல்லுங்க. தூங்கினதெல்லாம் போதும். நேற்று நைட்டு என்ன சொன்னேன்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. மார்னிங் பண்ணலாங்கன்னு சொன்னால. வாயேன். என்ன இப்போ அதிசயமாக கேட்டுட்டுலாம் இருக்கான். வழக்கம் எதுவுமே சொல்லாமல் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுவான், என்னோட ரிமூவ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பான். பெண் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜங்குக்கும், ஹலோ மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓகே தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவன் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒரு மேக்கப் நடக்குது. ரொம்ப ஹார்டாக தான். அப்போ நீங்களும் எதுவுமே பேச கிடையாது. உங்களுக்கு ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, இவன் என்ன இப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவனும் எல்லாம் பண்ணிட்டு அவன் டயர்டாக தூங்கிடுறான். ஸோ தூங்கினதும் நீங்களும் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், புதுசாலாம் பண்ணிகிட்ருக்கான், என்கிட்ட கேட்டு பண்ணுறான், இன்னைக்கு அவ்வளோவா ஹார்டாகவும் பண்ணல, என்னாச்சு இவனுக்கு, தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? இருக்காது. சரி, என்னமோ மாறினா சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. உங்களுக்குமே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் தூங்கிட்டு நீங்கள் வந்து 2 பேருமே ஆஃப்டர்நூன் தான் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கேன் பாரு, குழந்தையாட்டம். அழகாக தான் இருக்கால குழந்தை மாதிரி. இவன் மேலே எனக்கு கோவமும் வர மாட்டேங்குது, அட் த சேம் டைம் அப்படி கோவமும் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தான். ஆனால் அப்பாவையும் மிஸ் பண்ணுறேன். உன் லைஃப் மட்டும் ஏன் பையன் இப்படியெல்லாம் இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் டக்குன்னு கண்ணை திறந்துடுறேன். நீங்களும் எதுக்கு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அது என் லைஃப்பை பற்றி பேசி புலம்பிட்டு இருக்கேன், அவ்வளோதான். புலம்பினோன்னா அப்படி எல்லாமே மாறப்போதா? பேசாமல் தூங்குவியா? நான் மாறிட்டான்னு நினச்சல, அது ஏன் தப்பு தான். அவன் ஒன்றும் மாற கிடையாது, நீ தான் என் தப்பை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் அந்த டே போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கும் எங்கேயுமே வெளியில் போகலாம் கிடையாது. அவனும் அப்படியே வீட்லேயே இருந்திருப்பான், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு வந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது இன்றைக்கி தான் வர சொன்னாங்க, மேபி இன்னைக்கு லேட் ஆகலாம். அதே மாதிரி தான் எனக்கு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்குது. ஆளை சாப்பிட்டுட்டு தூங்குண்ணா. சரி, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, எனக்கு பசிக்கல, வேணும்னா ஒன்றும் சாப்பிட்டு போகிறேன். இல்லை, நீங்கள் வெளியிலே சாப்பிட்டுக்கோங்க. அது சரி, போ, பாய், போயிட்டு வரேன். என்ன அடிக்கடி புதுசாக நடந்துக்கிறான், என்னதான் சொல்ல வரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் பாயெல்லாம் சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். நீங்கள் உட்காந்துட்டு இவன் நிஜமாவே மாறிட்டானா, இல்லை நமக்கு தான் அப்படியெல்லாம் தோணுதா? என்னவோ நல்ல மாதிரி தான் நடந்துக்கிறான். சரி, என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நீ வந்து அவன் வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஒர்க்லாம் போயிட்டு அவன் வரும்போது நீ வந்து மாதிரி செக்ஸியாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு நீ கூப்பிட்டு போய் ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீ பேசு அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் அதெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு வரதுக்கு லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணுறீங்க அழகாக. ஸோ பெட்டல்ஸ்லாம் போட்டு மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேண்டில் டின்னர் மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க. ஸோ டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்களும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்குக்கு எப்போ வருவான்ட்டு. ஸோ ஃபைனலி ஜங்குக்கும் எதுவுமே சொல்ல கிடையாது. அவன் வந்துடுறான். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். அவன் வந்து நேராக உங்கள் ரூமுக்கு தான் வரான். வந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டுருக்கீங்க. சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சிருப்பான். பட் உங்களுக்கு அவனோட ஷூஸ் சத்தம்லாம் கேட்டதுனால நீங்களும் உட்காந்துட்டு ஓ வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணதும் ஜங்க் அப்படி சர்ப்ரைஸ். அவன் வந்துட்டு என்ன வேணுதெல்லாம் அத்தை உங்களுக்கு இது பிடிக்கும், இது நல்லா இல்லையா, இப்போ என்ன பண்ணிட்டுருக்க நீ, எதுக்கு இதெல்லாம் பண்ண? அதை தோணிச்சு, சும்மா இதெல்லாம் பண்ணிச்சு நான் வாங்கிக்கலான்னு பார்க்க தானே. நான் எப்பயுமே உனக்கு வாங்கவே மாட்டேன். நீ எனக்கு அதுக்கு மட்டும்தான், புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறான். அவன் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணதுனால அவன் வந்து வேறு ரூமில் போயிட்டு தூங்குறான். ஸோ உங்களுக்கா நான் நினச்சேன் அப்பயே இதெல்லாம் சரி வராதுன்னு. நான் அவகிட்ட சொன்னேன், பாரு இருந்து கொஞ்சம் நெஞ்ச லவ் கூட போயிருக்கும். இதெல்லாம் உனக்கு புதுசாக வையன், ஒன்றும் யோசிக்காம பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ தூங்கிட்டு அப்படிங்க காலில் எழுந்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் அவன் வந்துட்டு மாஃபியா அவனோட ஒர்க்கு போயிடுறான். ஸோ நீங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டு இவர் எங்கே போனார், சரி என்னைக்கோ சொல்லாமல் கிளம்புறாரா, நினச்சேன் உனக்கு இது தேவைதான் வையன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். சரி நீங்களும் இந்த கால் எடுத்துகிட்டு சொல்லுமே, என்னடி நான் சொந்தலாம் அப்ளை பண்ணியா, நான் சொன்னேன்ல இதெல்லாம் சரி வராதுடி, பாரு இந்த கொஞ்சம் நெஞ்சம் எதுவும் போயிடுச்சு. அவன் என்கிட்ட இன்னைக்கு சொல்லாமல் தான் ஒர்க் போனான். நீ என்னை பார்த்து கத்திட்டான் தெரியுமா. சாரி வைங்கன், நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணலடி, எதுவும் இப்படிலாம் பண்ணா பசங்களுக்கு பிடிக்கும்னு ஜிம்மன் தான் சொன்னான். சரி விடடி, என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ. சரி நான் விட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்து எனக்கு கால் பண்ணுறேன். சரி வையன் ஒன்றும் யோசிக்காதண்ணா. சரிடி அப்படின்னு சொல்லி நீங்களும் கால் வச்சுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு உட்காருங்க. உட்காந்து நீங்கள் வந்து ஒரு டைரி வந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ டைரி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஜங்கு பார்த்து தான் முன்னாடியும் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போவும் வந்து நீங்கள் ஜங்குக்கு வந்து உங்களுக்கு திட்டினது தான் எழுதுறீங்க. நான் எப்படிலாம் ட்ரை பண்ணிட்டேன், நான் எப்படிலாம் சொத்தப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே புக் வாசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து போர் அடித்தா இல்லைன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்தால் நீங்கள் புக்கெலாம் வாசிப்பீங்க. ஸோ நீங்களும் உட்காந்துட்டு அப்படியே ரீட் பண்ணிவிட்டு நான் இப்போல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, இப்படி தான் வையன்யா அதிக பிரச்சனைத்தனம் தான் அடிக்கடி பண்ணுறேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. யோசிச்சுட்டு இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் வந்துடுறான். வந்து உங்ககிட்ட எதுவுமே பேச கிடையாது. அவனும் அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் போயிட்டு அவன் ரூமை தட்டிட்டு வந்துட்டு ஜங்குக் என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இந்த ரூமுக்கு வேறு வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு அப்போ தோணுதோம் நான் அப்போ கூட பேசுகிறேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் ரூமில் தான் உட்காடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கும் உங்க கூட பேசலாம் கிடையாது. நீங்களும் பேச மாட்டானா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக்காக உங்க கூட பேசலாம் கிடையாது. உங்களை எதுவுமே பண்ணவும் கிடையாது. ஸோ நீங்களும் எப்போ
தான் நம்ம கூட பேசுவான், பேசலன்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்கும் கதவு திறக்கிறான். எதுவுமே சொல்லாமல் கதவு திறக்கிறான். நீங்களும் ஜங்குக் சொல்லுங்க, பசிக்குதா, ஏதாவது கொண்டு வருவா, ஏதாவது வேணுமா? இல்லை, உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்பா கடவுளே, எனக்கு நல்ல டைம் கிடச்சிருக்கு, நான் பேசுகிறதுக்கான டைம். சொதப்பிடாத பையன், ஒழுங்காக பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குவான். ஸோ வந்துட்டு அவனும் அவனுக்குன்னு ஒரு சேர் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு, இது பாரு பையன், அன்றைக்கி ஏதோ நீ அப்படிலாம் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு, அதனால தான் கற்றுனேன். உனக்கு ஹர்ட்டாக இருந்தால் சாரி, ஆனால் நீ எப்படிலாம் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாரி ஜங்குக், உனக்கு இதை பிடிக்கும்னு நினச்சி தான் பண்ணேன், உன்னை ஹர்ட்லாம் பண்ணணுன்ட்டு பண்ணல, சாரி. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள்? இப்போ தான் ஆர்டர் பண்ணேன். நீ என்ன சாப்பிட்ட? அதை நானே யூடியூப் பார்த்து சமைச்சேன், அதை தான் சாப்பிட்டேன். சரி, வீட்டிலே இருக்க, எங்கேயாவது வெளியில் போகலாமா? எங்கே போகலாம்? நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, எங்கே வேணாம், உனக்கு எங்கே ஓகேயோ அங்கே. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகுறீங்க. இங்கெல்லாம் கேட்கலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டா ஜங்குக் நம்ம கிளம்பலாமா? எங்கே முடிவு எடுத்துட்டியா? நீங்கள் எங்கே கூப்பிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான், நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அது வந்து ஒரு ஜங்கிள் மாதிரி தான் இருக்கும், ஒரு காடு மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு குட்டி ரெசார்ட் வந்து ஒன்று இருக்குது. அது பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்களும் ஜங்குக், இது என்ன இடம், அழகாக தான் இருக்குது. இது என் அப்பாவோட இடம். நாங்கள் மாஃபியாவாக இருந்தாலும் எங்களுக்கு சில் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் வேணும்னா இங்கே தான் வருவோம். இது ரொம்ப வருஷமாக பூட்டி தான் இருக்குது. அப்பா போனதுக்கப்புறம் நான் இங்கே வர்றதில்ல. அம்மாவுக்கும் இங்கெல்லாம் இப்போ வந்தால் அப்பா ஞாபகம் வருன்றதுனால பல வருஷமாகவே இங்கே நாங்கள் வரல. ஏதோ நீ வீட்டில் தனியாக இருக்கேன்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வேகமாக அந்த இடத்துக்கு போகிறீங்க. உள்ள போனால் கொஞ்சம் பழைய இடம் தானே, கொஞ்சம் தூசியாலாம் இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணி ஜங்குக் வந்து உள்ளே வேறு கிடையாது. அவன் வந்து கார்லேயே சொல்லியிருப்பான், நான் கார்லேயே உட்காறேன், நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 hour கிட்ட ஆகிருக்கும். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அழகாக வச்சுருக்கீங்க அந்த இடத்தையே. ஸோ இப்போ ஜங்குக் உள்ள வந்துட்டு, என்ன எவ்வளோ அழகாக இருக்குது, ஏ பையன், சரி ஜங்குக், நீ தான் க்ளீன் பண்ணியா? ஆமாம் ஜங்குக், அது மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருந்ததா, அது நல்லா இல்லை, அதான் நானே டெக்கரேட் பண்ணேன். ஏன் ஜங்குக், நல்லா இல்லையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் அவ்வளோ அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கீங்க. அங்கே இருந்ததே கொஞ்சம் தூசெலாம் தட்டி அழகாக ப்ரெசென்ட்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது வீடு. ஸோ இப்போ ஜங்குக்கும் போயிட்டு அவங்க சோஃபாவில் குதிச்சுட்டு, அப்பா எவ்வளோ நாள் தான் ஒர்க்குன்னு தெரியுது, எனக்கும் ஃபன் பண்ணும்ல. சரி பையன், சரி ஜங்குக், 1 week ஆச்சுல, பண்ணலாமா? ஓகே ஜங்குக், உனக்கு ஓகேண்ணா? ஓகே ப்ளீஸ் வந்துட்டு ஜங்குக்கும் அப்படி உங்க ரூம் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டா சரி படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துறீங்க. ஸோ வந்து உங்களை வந்து
சொல்லி கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு முன்ன விட இது ஒரு என்னன்னு சொல்கிறது, அந்த மாதிரி லவ்லியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு என்ன இவ இன்னைக்கு கொஞ்சம் லவ்வபுளாக கிஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு என்ன ஆச்சு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது அவனும் இன்னைக்கு நீ கொஞ்சம் அழகாக இருக்கவன். அப்படியா ஜங்குக்? இது என் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். நீங்கள் அப்படி சொன்னதும் ஜங்குக்கு கடுப்பாகுது. பட் அவன் அதை வந்து காட்டவே கிடையாது அவன் வெளியில். ஸோ வந்து புதுசாக நடந்துக்கிறான். உங்களுக்கா இப்போ என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணீங்க நீங்கள் உங்கள் அப்பா பற்றி பேசியிருப்பீங்கன்னு. என்ன இதான் கோவப்படுவான் அப்பா பற்றி பேசினாலே. இப்போ என்ன கோவப்படாமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ட்ரெஸ்லாம் வேகமாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களோடதும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பையன் சொல்லு ஜங்குக். தெரியல, எனக்கு நான் ஃபீல் பண்ணணும்னு தோணுது. வழக்கமாக இவ்வளோ முடிச்சு விட்டுடணும் அதெல்லாம் பண்ணோம் அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி எதுவும் லவ்வபுளாக ஏதாவது பண்ணலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் நீங்கள் மோன் பண்ணும்போது அவனுக்கு என்னமோலாம் பண்ணுது. ஏன்னா வழக்கமாக நீங்கள் கத்திட்டு மட்டும் தான் இருந்துருப்பீங்க, மோன்லாம் இல்லை. சும்மா ரொம்ப பெயினில் தான் கத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களை வந்து எதுவுமே கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போயிடுவான். ஸோ நீங்கள் மோன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் சேர்ந்து மோன் பண்ண ஆரம்பிக்கிறான். வயன் வயன் ப்ளீஸ் வயன் 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிலாம் ப்ரெஷர் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு இன்செட் பண்ணிடுறான். நீங்களும் ஜோங்கா 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 மெதுவா ஜோங்கா ஜோங்கா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் இருந்துட்டு வயன் 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 ஓகே ஓகே மெதுவாக பண்ணுறா இப்படி தான் உங்களுக்கு ஒரு மேக்கப் செஷன் போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது. அவன் வந்து லவ்லியாக பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அவன் வந்து டயர்டாகி அப்படியே தூங்கிடுறான். ஸோ நீங்களும் என்ன ஆச்சு ஜங்குக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேசுகிறான், ஒரு மாதிரி பண்ணுறான், என்ன பண்ணுறான் இவன்? என்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாம். சரி எந்திரிச்சதும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ இந்த 7 டேஸ்க்கு முன்னாடிலாம் செம்ம ஃபைட்டாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கும் ஜங்குக்குலாம். நான் சொன்னேன்ல அவ்வளோ ஃபைட் பண்ணுவான். ஜங்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த ரிவெஞ்ச் தான் முக்கியம் அப்படின்ட்டு தான் இருக்கும். அவனுக்கு வந்து எல்லாத்தையும் விடமே அவனுக்கு அந்த ரிவெஞ்ச் தான் பெருசு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா குட் பேட் அக்லியில் வேறு அர்ஜுன் தாஸ் மாதிரி தான். அவனுக்கு ரிவெஞ்ச் தான் எல்லாமே. அவன் வந்துட்டு அதனால தான் அவங்கள லவ்வாலாம் பார்த்துருக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து டெய்லி அவன் கோவத்தை தான் வந்து மேக்கவுட்டில் காட்டுவான். ஸோ இன்றைக்கி லவ்லியாக இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அதிசயமாகவே இருக்குது. ஸோ அவன் கொஞ்ச நேரம் போயிட்டதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சிடறான். நீங்களும் ஜங்குக் சொல்லுவேன் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாம். கேளு. எனக்கு ஒன்று தோணுது, அது கரெக்டாக தப்பாலாம் தெரியல. அது என்னன்னு சொல்கிறியா? என்ன தோணுது? அது நீ இப்போலாம் என்கிட்ட எனக்குலாம் லவ்லியாக நடந்த மாதிரி இருந்தது. என்ன ஆச்சு? ஏதாவது புதுசாக நடந்துக்கிறேன் அதான் கேட்குறேன். என்னாச்சு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்ன திடீர்னு தான் வரும், சொல்லிட்டா வரும். இல்லை ஜங்குக், இவ்வளோ நாளாக
என் அப்பாவோட ரிவெஞ்ச் அது இதுன்ட்டு அவ்வளோ கோவமாக என் கூட நடந்துப்பேன். இன்னைக்கு நான் லவ் யூலாம் சொல்கிறேன். அது நேற்று நீ எழுதி வச்ச டைரி பார்த்தேன். ஜங்குக், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஜங்குக், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், நீ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரும்போதே உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோன்னா என்னால் வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பிடிக்கும். நீனா அவ்வளோ இஷ்டம். அன்னையிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக். உனக்கும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் நினச்சேன். ஆனால் என் அப்பா பண்ண ஒரு சின்ன தப்பால் உன்னோட லவ்வை நான் இழந்து உன்னோட கோபத்துக்கு மட்டும் சரியான ஆளாக இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷமாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக். உனக்கு தெரியாமே. பையன் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. உங்கள் அப்பா பண்ண ஒரு தப்புனால தான் உன்னை எப்படியாவது அவனுக்கு அந்த வழி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு ஒரே ஒரு வழி நீ தான் இருந்த. ஆனால் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் என் கூட தான் இருக்கும்போது என் கோவத்தை தான் காட்டுவேன். அப்போல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வரும். உங்கள் அப்பா மேலே இருக்க கோவம் அதை உன்கிட்ட தானே காட்டுவேன். ஆனால் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரியாமல் போச்சு வாயன். நான் யோசிச்சிருக்கணும் உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்றதுனால தான் நானும் உன்னை பிடிக்காத மாதிரியே நடித்தேன். ஆனால் நேற்று உன்னோட டைரி பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது வாயன். ஜங்குக், அப்போ உனக்கும் என்ன பிடிக்குமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் இட், எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு. ஜங்குக், ஐ லவ் யூ லாட்ஸ். உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்ல எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு பிடிச்ச அளவை விட எனக்கு டபுள் மடங்காக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் இருந்துட்டு ஐ லவ் யூ லாட்ஸ். ஸோ இதெல்லாமே எங்கே நடந்துட்டுருக்குன்னா பெட்டில் தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் பட்டுட்ருக்கேன். பெட்ஷீட்லாம் போட்டு. பையன் எனக்கு நான் கூட இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியுமா? நீ ஏன் கேட்பேன்னு எனக்கு தெரியும். என்ன ஜங்குக்கு இப்போலாம் புதுசாக நடந்துக்கிறேன்னு. அதான் நான் எதுவுமே சொல்ல. ஜங்குக், ஐ லவ் யூ லாட்ஸ். எனக்கு வீட்டுக்கு போகணுன்னே தோணல. உன் கூடவே இங்கே இப்படி இருக்கணும்னு தோணுது. இந்த வீட்டில் இருக்கலாமா? எப்படியும் உன்னோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே பார்த்து வேண்டியது தானே. ஸோ இந்த வீட்டில் இருக்கலாமே. சரி, ஓகே வயன், உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஸோ அவ்வளோதாண்டா. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் ஜிக்கு கூட எஃப்எஃப் அதுவும் அடுத்த எபிசோட் நான் போடணும். அண்ட் ஸ்டில் வித் யூ அதெல்லாம் கண்டிப்பாக நான் போடணும்ட. ஸோ நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த 1 ஷார்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா மறக்காமல். ஸோ அவ்வளோதான். பாய்.